துவாதச நாம ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரையும் 12 திக்குகளிலையும் நம்ம படைத்த பகவான் நின்றுட்டு காப்பாற்றின்னு இருக்கார். நம்மளை தூங்க வைக்கிறது, நம்மளை எழுப்புறது, நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களையும் கூட வருது சாட்சாத் அந்த எம்பெருமான் தான். அவர் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, வடகிழக்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு, வடகிழக்கு, நமக்கு மேலே நம் ஆகாயம், நமக்கு கீழே பூமி, நம்ம சுற்றி இருக்கிற மூலைகள், ஈசான்யம், இப்படிப்பட்ட எல்லா இடங்களையும் இருந்து நம்மளை எப்போதுமே பத்திரமாக பார்த்துட்டுருக்கார். நம்மளோட மனசுக்கு நாம் ஒரு பத்திரமான ஒரு உணர்ச்சியை நம்ம கொடுத்துக்கணும். பாதுகாப்பு அப்படிங்கிறது பகவான் நமக்கு கொடுத்துட்டே தான் இருக்கார். நாம் அதை உணரலை, அதனால மட்டும்தான் நம்ம எப்பவுமே பயந்துட்டே இருக்கும். அதனால் நம்ம மனசுக்கு அப்படிங்கிறது அந்த பாதுகாப்பு உணர்வை கொடுக்கறதுக்கு மந்திரங்கள், ஸ்லோகங்கள், நல்ல பாட்டுகள் எல்லாம் நமக்கு நிறைய உதவி செய்யும். அப்படி இருக்கிறதுனால இந்த துவாதச நாம ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது பகவான் எந்தெந்த இடத்துல எந்தெந்த விதமான பெயரோடு நம்மளை காப்பாற்றின்றிருக்கே என்று சொல்லக்கூடிய இந்த அருமையான ஸ்தோத்திரத்தை நம்ம கேட்டோம்னா நம்ம பத்திரமான ஒரு உணர்வை பெறுவோம். இரவு தூங்கினோம்னா நம்ம அத்தனை பேர் தூங்கத்துலேயும் 2.5 லட்சம் பேர் காற்றுல தூங்கி முழிக்கிறது இல்லை, இறந்து பேர. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஒவ்வொரு நாளையும் நமக்கு கொடுத்து, நீ சந்தோஷமாக நீ இரு, நீ மகிழ்ச்சியாக இரு, உனக்கு நல்ல விடியலை கொடுத்துருக்கேன், உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கேன் அப்படின்னு பகவான் நமக்கு கொடுத்துருக்கும் பொழுது அதை சந்தோஷமாக நம்ம வாழ தெரிஞ்சுக்கணும். ஏண்டா விடியறது, ஏண்டா அஸ்தமிக்கிறது அப்படின்னு நாம் நினைக்கிறதையும் விட்டுடணும். ஏன்னா நாம் ஒன்றும் நம்ம வாழ்க்கையை நடத்தின்னுலாம் போயிடல. நமக்கும் மேலே ஒருவனடா, நாளும் தெரிந்த இறைவனடா, அவன் நடத்தின்னு போகிற நம்ம பின்னாடி போயிட்டே இருக்கோம், அவ்வளோதான். மற்றபடி யார் நம்மளோட வாழ்க்கை நடத்தலை, நாமளும் நம்ம வாழ்க்கையை நடத்தலை. இந்த உண்மையை நம்ம நல்லா மனசுக்கு எடுத்து சொல்லிட்டு நிம்மதியாக இருக்கிறதுக்கு, நம்மளோட மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுனே நீ இன்னும் வாழ்ந்துடல, நீ நல்லாவே இருக்கலாம் அப்படின்னு நம்ம மனசு கொஞ்சம் நம்ம மனசை சமாதானமாக வச்சுக்கணும். வாழ்க்கைன்னு மூடு பள்ளம், சந்தோஷம், கஷ்டம், முடிஞ்சா கஷ்டம், அஸ்தமிச்சா கஷ்டம் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். அந்த முக்கால்வாசி கஷ்டத்துக்கு காரணமே நம்மளே தான். என்ன யாருக்கும் புரியல அப்படிங்கிற துக்கம் தான் எல்லாருக்குமே. நம்மளுக்கு புரிஞ்சுக்கா? நம்மளை பற்றி நம்மளுக்கே புரியலையே. நமக்கு மேலே ஒருத்தர் ஆட்டி வச்சுட்டு இருக்கார், அதான் நம்ம ஆடிட்டு இருக்கோம், அதுதான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். உண்மையிலே எந்த மனுஷாலுக்கும் எந்த மனுஷாலுமே வேண்டாம். ஆனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி யாரையும் விரோதிச்சிக்கக்கூடாது. எல்லோரும் வேணும், நீ இல்லாட்டா நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா காட் நேரவே வராது, மனுஷா மூலமாக தான் வரும். மனுஷா மூலமாக வரணுன்னா நம்ம மனுஷா மேலெல்லாம் அன்பாக இருக்கணும். அந்த அன்புன்ற வடிவத்தில் தான் அது வரும். நம்ம ஆத்திரப்பட்டுட்டோ, நம்ம எரிச்சல் பட்டுட்டோ, நம்ம வேதனைப்பட்டுட்டோ, நம்ம கோபப்பட்டுட்டோலாம் என்றால் அதெல்லாம் அதுக்கு வழி இல்லையே. இறைமைன்றது என்ன? அன்பு தான், பரிபூர்ணமான அன்பு. நீ குறையோடு இருக்கியாப்பா, உன்னை அந்த குறையோடு நான் நேசிப்பேன், என்னால் முடியும் அது அப்படின்னு நம்ம இருந்து பார்ப்போம். யாருக்கு நம்ம மேலே குறை வரப்போகுது? அதோட யாரோ கொடுத்து நமக்கு சந்தோஷம் வரப்போவதில்லை, யாரோ நம்மளை தூக்கி போட்டு நம்மளுக்கு துக்கம் வரப்போவதில்லை. எல்லாத்துக்கும் உள்ளே நாம் தான் காரணம். நாம் எப்படியோ அப்படி நம்ம வாழ்க்கை. உண்மையில் நம்ம எப்படியோன்னா என்ன, நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம கடவுள் நமக்கு இருக்க, நம்மளை படைச்சது அவர், நம்மளோட வாழ்க்கையை நடத்தின்னு போகிறது அவர். மற்ற வாழ்க்கை நம்மளை புரியாட்டா என்ன, யார் குறை சொன்னால் என்ன, குறை சொல்கிற வாழ்க்கை நம்மளை பற்றி சரியாக தெரியல, அவ்வளோதான். அதெல்லாம் நம்ம குறையா இல்லையே.
அதே பாராட்டுறவெல்லாம் பாராட்டுனே இருக்கனால நம்ம வசதியும் இல்லை. அவளுக்கு இன்னும் பாராட்டணும் போல இருக்குது, அவ்வளோதான் பாராட்டுறா, அவ்வளோதான். அதனால் நம்ம ஒன்றும் பெரிய சடகோபுரம்லாம் இல்லை. கடவுள் வச்ச அளவு தான் நம்ம. மனுஷாலாவே எதுவுமே இல்லை. ஆனால் மனுஷாலாம் நமக்கு வேணும், எல்லா மனுஷாலும் வேணும். பிச்சைக்காரன் கூட நமக்கு வேணும். எதுக்கு தெரியுமா? நம்ம தானம் பண்ணி அந்த தானத்தினால வர புண்ணிய பலத்தை அவன் நமக்கு கொடுக்குறான். பிச்சைக்காரன் கூட இழப்பம் கிடையாது. அவன் தன்மானங்கிறத விடுறான். நம்மளால் உட முடியாத தன்மானத்தை விட்டு பக்கத்து வீட்டில் போய் ஒரு 50 ரூபாய் கடன் வாங்கிடுவான். நம்மளால் முடியுதா? நம்மளை பற்றி கேலியாக நினச்சிப்பான். 50 ரூபா கூட இல்லையா கிட்டேன்னு நினச்சிடுவான். நாளைக்கு என் மூஞ்சியை பார்த்து நான் இப்படின்னு எவ்வளோ கவலைப்படுறோம். பிச்சைக்காரன் என்ன பண்ணாம்மா, சாப்பிட்டு நாளாச்சுமா கேட்குறானா இல்லையா? அவன் என்ன மெருமையாக சம்பாதிக்கிறான். அவன் மானத்தை விட்டு அவன் சம்பாதிக்கிறான். அதனால் அவனிடத்துல ஒரு சிறப்பான குணம் இருக்க தானே இருக்குது. இப்படி நம்ம நினச்சி பார்க்கணும். யாருமே குறைவாக மனசில் நினச்சிக்கவே வேண்டாம். நம்மளை பத்திரமா காப்பாற்றுறதுக்கும், நம்மளை பத்திரமா ஆக்ஷன் போகிறதுக்கும், நம்மளை பத்திரமா வச்சுருக்கிறதுக்கும் நம்மளை படைச்ச இறைவனால் நிச்சயமாக முடியும். நம்மளை பின்னாடியே ஜாலியாக இருக்கலாம், சந்தோஷமாகவே இருக்கலாம். கவலையெல்லாம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. எந்த கவலையும் ஓடிவிடும். எந்த கவலையும் தற்காலிகமானது தான். இன்றைக்கி இருக்கிற கவலை நாளைக்கு போயிடும், நாளைக்கு விட கவலை நாளைக்கு போயிடும். அவ்வளோதான். அது ஒன்றுமே கிடையாது. அப்போ அன்பு ஒன்று தான். கொஞ்சம் எல்லாரையும் நேசிக்கணும். எதிர்நாற்காலியில் உட்காந்து பார்க்கணும். அவன் நம்மளை கோச்சுனான்னா அவன் கோச்சுனத்தை மட்டும் நினச்சிக்கூடாது. அவன் ஏன் கோச்சுக்கிறா, அவளோட நிலைமை எப்படி இருக்குது, அந்த நிலைமையில் நாம் இருந்து நம்ம கோச்சுக்காமல் சந்தோஷமாக இருப்போமா? நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு நமக்கு தோணித்துனா கூட நம்ம அவளோட கொஞ்சம் ஸ்ட்ராங்கானவா, அவ்வளோதான். அவளுக்கு அந்த ஸ்ட்ராங் இல்லை, கோச்சிக்கிறா, அவ்வளோதான். இவ்வளோ தான் அதில் விஷயமே. இந்த மாதிரி நம்ம எதையும் நினச்சிக்க ஆரம்பித்தோம்னா நம்மளோட வாழ்க்கையே பூங்காவனமாக இருக்கும், நம்மளோட வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்கும். இப்போ கடவுள் எந்தெந்த பேரோட எந்தெந்த திக்கிலேருந்து காப்பாற்றுறான்னு அந்த ஸ்லோகத்தை பார்க்கலாமா? புரஸ்தாத் கேசவ பாத்து சக்ரியாம்பூனத பிரபஹ பஷ்சான்னாராயண சங்கி நீலஜீமூத சன்னிபஹ இந்திவரதளஷ்யாமோ மாதவோத்பம் கதாதரः கோவிந்தோ தட்சிணே பார்ஷ்வே தன்வி சந்திரபிரபோ மகான் उत्तरे हलभृद्विष्णुः पद्मकिञ्चल्कसन्निभः आग्नेयामरविन्दाभो मुसली मधुसूदनः त्रिविक्रमखड्गपाणिर्निरत्यां ज्वलनप्रभः वायव्यां वामनो वज्री तरुणादित्यदीप्तिमान् ऐशान्यां पुण्डरीकाभः श्रीधरपट्टसायुधः विद्युत्प्रभो ऋषिकेशो ह्यवाच्यां दिधिमुद्गरी हृत्पद्मे पद्मनाभो मे सहस्रार्कसमप्रभः सर्वायुध सर्वशक्तिः सर्वत्र सर्वतोमुखः इन्द्रगोपकशङ्काशः पाशगस्तोपराजितः सबाह्याभ्यन्तरं देवं व्याप्य दामोदरस्थितः एवं सर्वत्र मच्छिद्रं नाम द्वादशभञ्जरं प्रविष्टोऽहं न मे किञ्चित् भयमस्ति कदाचन भयं नास्ति कदाचन ॐ नम इति हरिः आपदामपहर्तारं दातारं सर्वसम्पदां लोकाभिरामं श्रीरामं भूयो भूयो नमाम्यहम् आपदामपहर्तारं दातारं सर्वसम्पदां लोकाभिरामं श्रीरामं भूयो भूयो नमाम्यहम् आत्तानामाप्तिगन्तारं धीतानां भीतिनाशनं विशतां कालदण्डं तं रामचन्द्रं नमाम्यहम् नमकोदण्डहस्ताय सन्दीप्तसराय च खण्डिताग्लदैत्याय रामाय पन्निवारणे रामाय रामभद्राय रामचन्द्राय वेदसे रघुनाथाय नाथाय सीताय पतये नमः अग्रतपृष्ठतश्चैव पार्श्वतश्च महाबलौ आकर्णपूर्णधन्वानो रक्षेतां रामलक्ष्मणौ सन्नद्धकौशिखड्गी चापभानुधरो युवा गच्छन्ममागृतो नित्यं राम पातु स लक्ष्मणः अच्युतानन्तगोविन्द नामोच्चारणभेषजात् नश्यन्ति सकला रोगा सत्यं सत्यं वदाम्यहं सत्यं सत्यं पुनः सत्यं उद्धृतबुधमुच्यते वेदाशास्त्रं परं नास्ति न दैवं केशवात् परं शरीरे जर्जरीभूते व्याधिग्रस्ते कळेबरे औषधं ध्यानवीतोऽयं वेद्यो नारायणो हरिः आलोड्य सर्वशास्त्राणि विचार्य च पुनः पुनः इदमेकं सुनिष्पन्नं ध्येयो नारायणो हरिः
कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्ये सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं तु यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तुते। विसर्गबिन्दुमात्राणि पदपादाक्षराणि च न्यूनानि चातिरिक्तानि क्षमस्व पुरुषोत्तमारिः।